நம்மளோட கதை, மனுஷனோட கதை வெறும் 100 வருஷம், 1000 வருஷம்னு பார்க்கறத விட்டுட்டு, ஒரு பிரபஞ்ச அளவுல பார்த்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளோட வளர்ச்சி, அறிவு, ஏன் நம்மளோட ஒட்டுமொத்த உணர்வு நிலையே ஒரு பெரிய பிரபஞ்ச கடிகாரத்தால இயக்கப்படுதுன்னு ஒரு கோட்பாடு சொல்லுது. வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நாம உண்மையிலேயே ஒரு பிரபஞ்ச இருண்ட காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஏன்னா பல பழங்கால நம்பிக்கைகள், குறிப்பா இந்து அண்டவியல் அப்படிதான் சொல்லுது. ஆனா அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு? 4,27,000 இந்த நம்பரை மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய, கிட்டத்தட்ட நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு கால அளவு. ஆமா, நம்ம கலியுகம்னு சொல்றோமே, அந்த அறிவு மற்றும் ஆன்மீக இருண்ட காலம் முடியறதுக்கு இன்னும் இத்தனை வருஷம் பாக்கி இருக்கான். சில பழைய பஞ்சாங்கங்கள் அப்படித்தான் சொல்லுது. இத கேட்டாலே ஒரு மாதிரி மலைப்பா இருக்குல்ல. ஆனா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒருவேளை இந்த மொத்த கணக்குமே தப்பா இருந்தா, சும்மா சின்ன தப்பில்ல, அடியோடு தப்பா இருந்தா என்ன பண்றது? இந்த நம்பிக்கையையே கேள்வி கேட்கிற ஒரு மாற்று பார்வை இருந்தா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல தான் நம்ம கதைக்குள்ள ஒரு சுவாமி ஒரு புரட்சிகரமான யோசனையோட வராரு. அவர் மனுஷங்களோட கால கணக்கையே தலைகீழா பார்க்கறாரு. இவர் பேரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. இவர ஞானாவதார், அதாவது ஞானத்தின் அவதாரம்னு கூட சொல்லுவாங்க. 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல பல 100 வருஷமா எல்லாரும் நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்தையே அவர் கேள்வி கேட்டாரு. அந்த 4,32,000 வருஷ கலியுகம் பத்தி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது ஒரு இரண்ட கணிப்பு. நல்ல வேளை அது உண்மையே இல்ல. பாருங்க, அவர் ஏதோ சின்னதா திருத்தல்ல, மொத்தமா நிராகரிச்சிட்டாரு. இப்ப இந்த ரெண்டு கருத்துக்களையும் நேருக்கு நேரா பாருங்க. ஒரு பக்கம் பொதுவான நம்பிக்கை, நாம பல லட்சம் வருஷம் இருட்டுல தான் இருக்க போறோம். ஆனா ஸ்ரீ யுக்தேஸ்வரோட தியரி என்ன சொல்லுது? கலியுகம் வெறும் 1200 வருஷம்தான், அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. சரி, அப்ப அவரோட கணக்குக்கு என்ன ஆதாரம்? எப்படி இந்த முடிவுக்கு வந்தாரு? வாங்க, அவர் சொல்ற அந்த பிரபஞ்ச கடிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இந்த படம் தான் அவரோட தியரியோட சென்டர் பாயிண்ட். இது ஒரு 24,000 வருஷ சைக்கிள். இதுல என்ன நடக்குதுன்னா, நம்ம சூரியன் அதோட ஜோடி நட்சத்திரத்தோட சேர்ந்து விஷ்ணு நாபின் ஒரு பெரிய பிரபஞ்ச மையத்தை சுத்தி வருது. இந்த சுழற்சி ரொம்ப சிம்பிள். ஒரு முழு ரவுண்டுக்கு 24,000 வருஷம். இதுல பாதி, அதாவது 12,000 வருஷம் ஏறுமுகம். அப்போ நம்ம அந்த பிரபஞ்ச மையத்தை நோக்கி போவோம். நம்ம அறிவு, நம்ம தர்மம் எல்லாமே வளரும். அடுத்த 12,000 வருஷம் இறங்குமுகம். அப்போ அந்த மையத்தை விட்டு தூரமா போவோம். நம்ம அறிவு குறைய ஆரம்பிக்கும். இந்த 12,000 வருஷம் ஏறுமுகம், இறகுமுகம் ஒவ்வொன்றுலயும் 4 யுகங்கள் இருக்கு. கலியுகத்துல மனுஷன் கண்ணுக்கு தெரியற ஸ்தூலமான விஷயங்களை மட்டும்தான் புரிஞ்சுக்குவான். அதுவே துவாபர யுகத்துக்கு வந்தா கொஞ்சம் நுட்பமான விஷயங்கள், எலக்ட்ரிசிட்டி மாதிரியான ஆற்றலை பத்தி புரிஞ்சுக்குவான். திரேதா யுகத்துல தெய்வீக காந்த சக்தி, கடைசியா சத்திய யுகத்துல கடவுளையே நேரடியா உணர்ற அளவுக்கு அறிவு உச்சத்தை தொடும். அப்போ இந்த தியரியோட ஹைலைட்டே இதுதான். அந்த பிரபஞ்ச கடிகாரத்தை வச்சு பார்த்தா மனுஷங்களோட இரண்ட காலம் இனிமே வரப்போறதில்ல. அது முடிஞ்சு பல 100 வருஷம் ஆச்சு. ஆமா, சுமார் கிபி 500ஆவது வருஷத்திலேயே நாம அந்த பிரபஞ்ச மையத்தை விட்டு ரொம்ப தூரம் போனப்போ அந்த இரண்ட புள்ளி முடிஞ்சு போச்சு. சரி, ஆனா ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஏன் இந்த தியரியை உருவாக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இது வெறும் அஸ்ட்ரானமி கணக்கு இல்ல. இது ஒரு குரு அவர்கிட்ட கொடுத்த ஒரு பெரிய வேலை. 1894ல பெரிய கும்பமேளா திருவிழா நடக்குது. அங்க ஸ்ரீ யுக்தேஸ்வர் சாகாவரம் பெற்ற மகானான மகாவதார் பாபாஜியை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ பாபாஜி அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்கறாரு. உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு, அதை முடிஞ்ச அளவுக்கு தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லுன்னு சொல்றாரு. இந்த யுக கோட்பாடு அந்த பெரிய நோக்கத்தோட ஒரு சின்ன பகுதி தான். சரி, இதெல்லாம் பழைய கதை. நமக்கும் நாம வாழ்ற இந்த உலகத்துக்கும் இது எப்படி பொருந்தும்? ஸ்ரீ யுக்தேஸ்வர் கணக்குப்படி நாம இருண்ட காலத்துல இல்ல, நாம ஒரு புது யுகத்தோட விடியல்ல இருக்கோம். நம்ம யுகம் ஆற்றலின் யுகம். நாம இப்போ துவாபர யுகத்துல இருக்கோம். சுமார் கிபி 1700லயே இது ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன யுகம்னா, ஆற்றல், மின்சாரம், இந்த உலகத்தையே இயக்குற நுட்பமான சக்திகளை பத்தின புரிதல் மனுஷனுக்கு அபரிமிதமா கிடைக்கிற காலம். இதுக்கு ஒரு நல்ல ஆதாரம் இந்த டைம் லைன்ல இருக்கு. துவாபர யுகம் தொடங்கின அந்த காலகட்டத்தை பாருங்க. கிபி 1600களுக்கு பிறகு காந்தவியல், கோள்களோட இயக்கம், ஈர்ப்பு விசை, அப்புறம் ஸ்டீம் இன்ஜின்னு அறிவியல் உலகத்துல ஒரு புரட்சியே வெடிச்சது. இதெல்லாம் ஏதோ தற்செயலா நடக்கல. இது மனுஷனோட உணர்வு நிலை விரிவடைறதுக்கான அறிகுறிகள்னு ஸ்ரீ யுக்தேஸ்வர் சொன்னார். இதோட அர்த்தம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட இந்த டெக்னாலஜி, இந்த கரண்ட், இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள், நாம பார்க்குற எதுவுமே ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது.
மாறா இதெல்லாம் ஒரு பிரபஞ்ச சுழற்சி காரணமா மனுஷனோட அறிவு வளர்ச்சி அடைஞ்சதோட நேரடி விளைவு. இந்த பார்வை நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது பாருங்க. ஆக கடைசி கேள்வி இதுதான். நம்மளோட அறிவு, நம்மளோட உணர்வு நிலை எல்லாம் உண்மையிலேயே ஒரு பிரபஞ்ச கடிகாரத்தோட இணைஞ்சிருந்தா அடுத்து என்ன நடக்கும்? நாம இப்போ துவாபர யுகத்துல இருக்கோம். இதுக்கடுத்து வர்ற திரேதாயுகம், சத்தியயுகம் நோக்கி போகும்போது மனுஷனோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?